யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யார் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் வேணும்ல. அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மளோட எப்படி பேசுவார்னா வசனத்தின் மூலமா பேசுவார், பாடல் மூலமா பேசுவார், ஆராதனை மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா நம்மளோட பேசுவார். சரியா? இது மூலமா நம்மளோட பேசுகிற ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கடினமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கமெண்ட் கொடுப்பார் நம்மளுக்கு, இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு. அடுத்தது அதை உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிக்கணும். இப்போ அது எப்படி சொல்லுவார்னா ஊழியக்காரங்களுடைய வாயினால்தான் சொல்லுவார். அதே வார்த்தையை நீங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சுட்டு வந்திருப்பீங்க, பைபிள் படிக்கும்போது அதை எடுத்துன்னு வந்து ஆள் என்ன பண்ணுவார், இன்னைக்கு உறுதிப்படுத்துவார், அந்த வார்த்தையோடு பேசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும் ஆண்டவர் என்னோட தான் பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு போன வாரத்துலேருந்து என்னோட ஆண்டவர் பேசுகிறார். என்னன்னா மறுபடியும் கட்டுவேன். யாருக்காக பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன். இந்த வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். ஆனால் மறுபடியும் கட்ட போகிற ஆட்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த நாட்களில் அவங்களுக்கு வந்து காட்டியிருக்காரு, மறுபடியும் கட்டுவேன் அப்படின்னு. இப்போ கட்டுகிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் நம்ம மாறணும். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய கமெண்ட், அவருடைய கட்டளைகளை நம்ம கைக்கொள்ளணும். ரெண்டாவது நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். மூணாவது வாக்குத்தத்தங்களை கையாளுகிறவர்களாக இருக்கணும். இந்த 3 காரியமும் நமக்கு அப்படி இருந்தவங்க தான் ஆபிரகாம். சரியா? ஆண்டவர் சொன்னார், நீ தகப்பன் வீட்டையும் தாயை வீட்டையும் என்ன பண்ண விட்டுட்டு போன்னு சொன்னார். தேசத்தையும் இனத்தையும் விட்டுட்டு போ சொன்னார். அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே எதுவுமே பேசலை. மோசையை கூப்பிட்டாரு, நீ போ, அங்கே போ, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க எகிப்தில், நீ அங்கே போனாரு. உடனே மோசே போயிட்டார். அதனால தான் ஆண்டவர் மோசேக்கு வழியை காட்டினாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிரியையை காட்டினார். வழியை என்ன பண்ணியிருக்காரு, மோசேக்கு மட்டும்தான் காட்டினார், எல்லாருக்கும் மட்டும் காட்டல. இப்போ இன்னைக்கு வந்துருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஊழியம் செய்ய போறீங்க, ஏதோ ஒரு ஊழியம் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்ட போகிறார், கிரியை காட்ட மாட்டார். உங்களுக்கு கீழே நீங்கள் யார் நடத்துறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார், கிரியை காட்டுவார். உங்களுக்கு வழி காமிச்சா எந்த வழியில் நம்ம போகணும் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். அப்போ மோசேக்கு வழியும் இஸ்ரவேலுக்கு கிரியையும் காட்டுவேன்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. சரியா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போ ஆதியாகமம் 22:1 எடுத்துக்கோங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சொல்லிட்டார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். எப்பவுமே நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி நம்ம மேலே ஏறுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்மளை சோதிப்பாராங்க. நிறைய பிள்ளைங்க கூட, நிறைய ஊழியக்காரங்க கூட நல்லா அழகாக சூப்பராக மேலே என்ன பண்ணுவாங்க, வளம் வருவாங்க, நல்லா எல்லாத்தையும் கொடுப்பாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு சோதனை வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகுறோமா, அதை நம்மளுக்கு அனுமதிப்பார். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார், எங்கேயாவது ஒன்று கொடுப்பார். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுறோமா இல்லை பின்வாங்குறோமா, அதை ஆண்டவர் செக் பண்ணுவார். நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்றதையும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சோதனையை தருவார். அந்த சோதனையை தாங்குறோமா இல்லை சோதனை வாங்கணும் பயந்து நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்கி போகிறோமான்னு ஆண்டவர் செக் பண்ணுவோம். அப்போ ஆபிரகாமுக்கு இங்கே ஒரு சோதனை, ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரனை எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு சோதனை அவனுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவர் சோதனை கொடுப்பார். சோதனைக்காரன் பிசாசு மட்டும் கிடையாது, ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். மத்திய 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா 3வது அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெற்றுட்டு வெளியில் வரார். வெளியே வந்து அந்த இடத்துல 3வது அதிகாரத்தில் கடைசியில் வெளியில் வரும்போதும் ஒரே இடத்துல 3 பேர் இருக்காங்க. அவங்க யார் யார் இருக்கா சொல்லுங்க, யார் யார் இருக்காங்க? 3 பேர் அங்கே இருக்கிறாங்க.
பிதா குமாரன் பரிசுத்தம். பிதா குமாரன் பரிசுத்தம் 3 பேருமே அங்கே இருக்கிறாங்க. பிதா எப்படி கண்டுபிடிச்சிங்க? புறா பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், பிதாவும் அங்கே தான் இருக்கிறாரு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். தண்ணீரா? கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நான் உங்களை பார்க்குறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன் சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன் இருக்கிற வானத்துல இருந்து ஒரு சத்தம். அந்த சத்தம் யாருடையதுன்னா பிதாவுடையது. சரியா? குமாரன் அந்த இடத்துல நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவோட இருக்கார். அப்போ 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க? அந்த இடத்துல நிற்கிறாங்க. முதல் ஆதாமை உருவாக்கும் போதும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் உண்டாக்கலாம் அப்படின்னு 3 பேருமே என்ன பண்றாங்க? பிளான் போடுறாங்க. வசனம் எடுத்து படிடா. 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நமது ரூபத்தின் படியும் நமது சாயலாகவும் ஃபர்ஸ்ட் ஆதாமும் உருவாக்குனாங்க. அப்பயும் 3 பேர் அந்த இடத்துல வந்து நின்னாங்க. நமதுன்னு போதும் ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் இருந்தாங்க. நமதுன்னு சொல்றாங்க. அங்கேயும் 3 பேர். 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும் 3 பேரும் இருந்தாங்க. இப்போ சோதனை பற்றி தான் நான் சொன்னேன். சோதனைக்காரன் பிசாசு கிடையாது, அவனும் சோதிப்பான். ஆனால் ஆண்டவரை நம்ம சோதிப்பான். சரியா? அப்போ 4வது அதிகாரத்தை எடுத்து நீங்க படிக்கும் போதும் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது யாருன்னா ஆவியானவர், பிசாசு கிடையாது. சரியா? ஒரு சில சோதனையை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தான் அனுமதிப்பார். நீ என்ன பண்ற, எனக்கு போயிருக்கியா இருக்கியா அப்படின்னு செக் பண்ணுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவருக்கே ஒரு சோதனை யார் கொடுக்குறா? ஆவியானவர் கொடுக்குறாரு. நமக்கும் நிச்சயமா சோதனை ஆண்டவர் கொடுப்பார். சோதனை நம்ம பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவே அப்படின்னு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க. நீங்களும் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவே. சாரி, 2 கொரிந்தியர் 13 6வது வசனம். நாங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ எல்லாருக்குமே ஒரு பரீட்சை இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு. டெஸ்டே இல்லைன்னா நம்ம எப்படி படிக்கிறோன்றது ஸ்கூல்ல தெரியாது. நம்ம மார்க் தான் எப்படி இந்த பையன் படிக்கிறான், நல்லா படிக்கிறானா நல்லா படிக்கிறான்னு நம்மளை வந்து ஒரு அளவு பண்றது எது? மார்க் தான். அதே மாதிரி தான் சோதனை தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மேலே இருக்கிறோமா கீழே இருக்கிறோமான்றத நம்மளுக்கு காட்டுறது அந்த சோதனை தான். அந்த சோதனையில் நம்ம நிற்கிறோமா ஓடி போகிறோமா? ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட்டு, அவர் நிற்கிறாரா ஓடி போகிறாரா? அவர் அங்கே என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டாரு. சரியா? ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு? சேலஞ்சை கொடுக்குறதே ஆண்டவர் தான். நீ அக்செப்ட் பண்ணுறியா இல்லையா? ஆனால் சேலஞ்சையும் கொடுத்துட்டு சேலஞ்சுக்காக ஒரு நாள் 2 நாள் வைப்பார். யோபுவோடைய பாடம் அந்த பாடு வந்து 9 மாதம் தான். நம்மளுடைய பிரச்சனைக்கும் ஒரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவு வரைக்கும் தான் ஆண்டவர் அதை அனுமதிப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். அந்த ஃபுல் ஸ்டாப்லேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். எனக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தது. எப்போ 2010 வரைக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி எடுத்தார். எல்லார் வாழ்க்கையிலும் அது கொடுப்பார். அப்போ மாற்றி கொடுக்குற சீசனுக்கு நம்ம வரணும். சரியா? அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு சொன்னாரா? சிரிக்கிறதுக்கு ஒரு காலம். அழுது முடிஞ்சிச்சு, அந்த காலம் முடிஞ்சிச்சு. அதுக்கான ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். இப்போ இனிமேல் சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் வரப்போகுது. அதுக்கு நம்ம ரெடியாகும். அதுக்கு என்ன வசனம் சொல்கிற பாருங்க. எரேமியா 24வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு நன்மை உண்டாக்குறதுக்காக நம்ம மேலே ஒரு கண்ணு வைக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ப்ரேயர்
பேருக்கு வருவாங்க என்ன. ஆனால் இன்னைக்கு செலக்டட் ஆள் தான் வந்திருக்காங்கன்னா உங்களோட தான் ஆண்டவர் பேசணும்னு இந்த வார்த்தை கொடுக்குது. சரியா? இவ்வளோ நாள் ஒரு 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 கஷ்டம் ரொம்ப நாளாக சூழ்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு நன்மை உண்டாவதற்காக அவங்க மேலே கண்ணடிச்சிருக்காங்க. சரியா? அது நன்மையாக மாறும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் திரும்பவும் கட்டுவேன். திரும்பவும் அந்த வார்த்தை திரும்பவும் முன் போல முன்ன குடும்பமாக ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க, நடுவில் இல்லை, திரும்பவும் வருவீங்க. திரும்பவும் அதுதான் அந்த வார்த்தை. திரும்பவும் நான் வர பண்ணுவேன். மூணாவது, நான் அவங்கள கட்டுவேன், இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன், நான் கட்டுவேன் அப்படின்றது. அப்போ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கட் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு சோதனை வந்துருச்சு, இவ்வளோ பாடு வந்துருச்சு, அதனால் நான் ஆண்டவர் விட்டு நான் தூரமாக போகிறேன், அதனால நம்ம போகக்கூடாது. சரியா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதை மத்தியில தான் நம்ம வளரணும். இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. எனக்கு நான் அழகாக வாழ்ந்துட்டே இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தெரிய மாட்டார், கிறிஸ்து வெளிப்பட மாட்டார். இவ்வளோ பிரச்சனையிலும் ஆண்டவரை விடாமல் நம்ம நிற்கும் போதும் அங்கே ஆண்டவர் வெளிப்படுது. இவங்களுக்கு வேறு ஆண்டவர் சரி. அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசாக்கை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்மளை பார்த்தா என்ன பண்ணணும்? ஜனங்க சொல்லணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணும். சரியா? இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி அது நமக்கு வேணும். எப்படி நம்ம வளர்றது? ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஃபஸ்ட்டு நம்ம வசனத்தை கேட்கணும், அப்புறம் உணரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும்னா கேட்டுட்டு உணரணும். உணர்வில்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டார்? செலக்ட் பண்ணவே மாட்டார். தப்பாக சுட்டி காட்டுகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம தப்பை சுட்டி காட்டும் போதும் நம்ம உணரணும். நம்ம உணர்ந்து இருக்கிறோன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய நன்மை. சரியா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஃபஸ்ட்டு வசனத்தை கேட்டு உணரணும். ரெண்டாவது வசனத்தை கேட்டுட்டு ஏற்றுக்கொள்ளணும். இது ரெண்டாவது படி. ஆமாம், இந்த தப்பை நான் செஞ்சுருக்கேன், இந்த வார்த்தை எனக்கு வந்தது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா வசனத்தை கிரியை செய்யும். வார்த்தையை அனுப்பி நான் குணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். வார்த்தை தான் குணப்படுத்த முடியும், மனுஷங்களால் குணப்படுத்த முடியாது. சரியா? அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்தது, நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு கேட்டுட்டோம், என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். சரியா? ஃபஸ்ட்டு கேட்டுட்டு உணரணும், ரெண்டாவது கேட்டுட்டு ஏற்றுக்கொள்ளணும், மூணாவது கேட்டுட்டு காத்து கொள்ளணும். நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள் என்றார். அப்ப ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுட்டு லாஸ்டா என்ன பண்ணணும்? செய்யணும். 4மே நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க ரிலேஷனாக மாறிடும். யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றோம்னு அர்த்தம். இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ என்னன்னா வசனம் சொல்லு, அது எனக்கு குத்துது அப்படின்னா இந்த வசனம் எனக்கு இல்லை, எனக்கு குத்துற வசனமே எனக்கு வானாம், நான் குணப்படுற வசனமே எனக்கு வானாம் அப்படின்னு நீங்கள் வானான்னு போயிட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே வளர மாட்டோம், கீழ் நோக்கி போவோம்.
சரியா? இதுதான் 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வசனத்தை கேட்கணும், உணரணும். வசனத்தை கேட்கணும், ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை கேட்கணும், காத்துக்கொள்ளணும். வசனத்தை கேட்கணும், அதன்படி செய்யணும். இந்த 4மே நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். சரியா? ஈஸியான சத்தியம் தான், அழகாக புரிஞ்சு. அடுத்தது நம்ம எப்படி ஒரு நல்ல நிலமாக இருக்க முடியும்? நம்ம நல்ல நிலமாக இருந்தால் தான் விதையத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? விதைக்க முடியும். நம்ம நல்ல நிலமாக இல்லைன்னா விதைக்க முடியாது. அப்போது நம்மளிடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம விலக பண்ணணும். எல்லாருக்குமே என்னிடத்துல ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு விலக பண்ணணும். நம்மளை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். இவங்ககிட்ட நான் போனேன், எனக்கு ஆண்டவர் ஒரு அர்த்தம் செஞ்சாரு, இவங்ககிட்ட இருக்கிற வார்த்தையிலேருந்து ஆண்டவர் என்னோட பேசினாரு. அப்போ நம்ம ஒரு நல்ல நிலம், நம்ம நல்ல நிலமாக இருந்தால் தான் விதை நமக்குள்ளே போட்ட உடனே நம்ம 30 ஆகவும் 60 ஆகவும் 100 ஆகவும் நம்மளால் பலன் தர முடியும். நம்ம நல்ல நிலமாக இல்லைன்னா நம்மளால் பலன் தர முடியாது. சரியா? அப்போ நம்ம பலன் கொடுக்குறவர்களாக நம்ம மாறணும். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி தான் ஒரு நம்ம ஆடு ஒரு குட்டியை பெற்றெடுக்க நம்ம கஷ்டப்படணும். ஆத்மா ஆதாயம் அப்படிதான் செய்யணும். ஒரு ஆத்மாக்காக நம்ம மாறப்படணும். அதுதான் கர்ப்பம் தரிக்கணும். நம்ம மலட்டு ஆடாக நம்ம இருக்கக்கூடாது, குட்டி போடுற ஆடாக நம்ம இருக்கணும். சரியா? அப்போ நம்ம நல்ல நிலமாக இருந்தால் தான் விதையை போட்டோம்னோ விதையிலேருந்து முளைக்க முடியும். நம்ம நல்ல நிலமாக இல்லைன்னா விதைக்கிறவர்களாக இருக்க முடியாது. சரியா? அதுக்கு ஒரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 17லேருந்து 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுமையாக வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதனால் பொறுமையாக படிக்கணும், அர்ஜென்ட்டே வேண்டாம், பொறுமையாக படிக்கணும். எல்லாரும் எடுத்து செஞ்சார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவோடைய தேவன் மகிமையின் பிதா, இவர் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு தெளிவு வேணும். சரியா? தெளிவு இல்லைன்னா ஆண்டவர் யாருன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. 3 பேராக இருக்கிறாங்க ஆண்டவர். சரியா? அந்த தெளிவு நம்மளுக்கு வேணும். அது பேர் தான் திருத்துவம். இந்த வாரம் எடுத்தல திருத்துவம் அஸ்துவம் எப்படின்ட்டு, அந்த திருத்துவம் எப்படின்னு நமக்கு தெரியும். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த தெரிகிற அறிவு நமக்கு வேணும், அந்த ஞானம் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு 2வது படிக்கும் போதும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. கொலைசியர்ல இருக்கு ஒரு வார்த்தை, கிறிஸ்து தான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. நமக்கு எல்லாம் ஒன்று இருக்கு, நமக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. சரியா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அடுத்தது 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் யாரு? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு. நீங்க வரைக்கும் உங்க ஐயா அனுமதிச்சாங்களா? இல்லையா? நேற்று யார்கிட்ட என்னோட ஃபோன் நம்பர் வாங்கினாரு? ஃபோன் பண்ணி யார் சொன்னாங்க? நம்ம அம்மா சொன்னாங்களா? என் ஃபோன் நம்பர் வாங்கி அவர் என்ன பேசினார்? எப்படி டீல் பண்ணும்போது பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்தது நல்லது தான். யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்றி தான். பேச வேண்டியது
ஸ்ட்ரைட்டாக பேசிட்டேன். பேசாமல் தான் பிரச்சனை, பேசி முடிச்சோன்னா பிரச்சனை கிடையாது. நான் பேசிட்டேன், தினேஷ் இங்கே தான் வருவான்றதையும் நான் சொல்லிட்டேன், அவனை விட முடியாதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். சரி, நம்ம இதில் போகலாம். அப்போ ஆண்டவர் பலத்த சத்துவத்தின்படி வல்லமையின்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரை விசுவாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ நம்ம அவரை அவர் நமக்காக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாவற்றையும் உருவாக்குனது அவர் தான். 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார்ல, பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார்ல, அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்புறம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் வர சந்தேகங்களுக்கு நம்ம கேள்விக்குறியோடு இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், அதை நம்ம வாழ்க்கையில் அவர் விளங்க பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் நம்ம இருக்கணும். அந்த நம்பிக்கையில் நம்ம இருந்தால் நம்ம நல்ல நலமாக இருக்கும். சரியா? இப்போ என்னன்னா, இந்த நல்ல நலம்னு ஆண்டவர் வந்து பார்ப்பார். யார் யாரெல்லாம் நல்ல நலம், காசு எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஆண்டவர் அங்கே வந்து பார்த்துட்டு நல்ல நலத்தில் ஆண்டவருடைய பொருட்களை டெபாசிட் பண்ணுவார். அவர் டெபாசிட் பண்ணுவார். ஏன்னா பிசாசு ஆண்டவர் அழகாக உருவாக்கின பூமியை அழித்தது பிசாசு தான். அழகாக உருவாக்கின மனுஷனை அழித்தது பிசாசு தான். திரும்பியும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, அவரே இறங்கி வந்து எதுவும் செய்ய மாட்டார். யாரை வச்சு இந்த பூமியை அழிச்சானோ அவங்கள வச்சியே ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனுக்கு எதிராக வருவார். அவனை வச்சு தான் இப்போ பிசாசுக்கு எதிராக போராடுறது நம்ம தான். நம்மளை தான் போராட சொல்லியிருக்காரு. ஏன்னா பரலோகத்தில் அவன் இருந்தான், அந்த இடம் இப்போ காலியாக இருக்கு. அந்த இடத்த யாரை கொண்டு போக போகிறாருன்னா, நம்மளை கொண்டு போய் தான் அங்கே நிரப்ப போகிறாரு. அதனால் அவனுக்கு நம்ம நிரப்போம். நான் அவ்வளோ இதுவாக இருந்தேனே, நான் இருந்த இடத்துல இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வந்து அங்கே வைப்பீங்களா? அந்த கோபத்தினால தான் ஒவ்வொருத்தருக்கும் பாவத்துக்குள்ளே அவன் நடத்துகிறான். பாவத்துக்குள்ளே நடத்துறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்குள்ளே அவன் புகுந்துறது மாத்திரம் இல்லாமல் தற்கொலையை பண்ண வச்சுட்டு அவனோட இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போயிடும். சரியா? நம்ம வந்து ஆண்டவருடைய வல்லமையை டெபாசிட் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளாக நம்ம மாறணும். அப்படி நம்ம மாறினாதான் நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு சில வேலையை கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். எல்லாரும் போல நம்ம கிடையாது. நம்ம தனித்து நம்ம காணப்படணும்னா ஆண்டவருடைய வல்லமைக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மோசே கேட்குறாரு, எனக்கு உங்கள் வல்லமையை காட்டுங்க, உங்கள் வல்லமையை காட்டுங்கன்னு கேட்குறாரு. அப்போ நம்மளும் கேட்கணும் ஆண்டுகிட்ட, உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும் இசப்பா. நான்லாம் கொஞ்சம் நம்ம வருஷத்துக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக ஆண்டுகிட்ட அழுதுருக்கேன். உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும், உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும். ஒன்று உங்கள் வல்லமையை பார்க்குறவளா என்னை வைங்க, இல்லைன்னா என் ஜீவனை எடுங்கன்னு ஆண்டவரையே நான் என்ன பண்ணுவேன், எமோஷ்னலாக பிளாக் பண்ணிவிட்டேன். எமோஷ்னலாக ஆண்டவர் பேசுவேன். ஏன்னா நீங்கள் இல்லை என்னை வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பண்ணிடுங்க, உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும். நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. சரியா? இப்போ கொஞ்ச நாளாக ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்களுக்காக அந்த வல்லமையை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அந்த அபிஷேகம் வேணும். ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்கும்போதும் நிறைய பேரும் குழந்தை இல்லை, குழந்தை நேற்று ஒருத்தவங்க அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அவங்க சர்ச்சு நடத்துகிறாங்க, நம்ம அந்த சர்ச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கணும். வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்க அங்கே வருவாங்க. உலக வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன்னா அவங்க கேள்வி போட்டு அமைக்க ஒரு ஓரத்துக்கு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதில் இவங்க நிறைய பேர் அதே மாதிரி இருக்கிறதுனால எப்படியாச்சும் அந்த கர்ப்பத்தின் கனி, நைட்டு கூட அதுதான் ஜோம், கர்ப்பத்தின் கனி ஜோம் பண்ணால் கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும் இசப்பா, இந்த அளவுக்கு மாற்றுங்க. நான் என்ன செய்யணும்? போன வாரம் 7 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சுதா? இப்போ இந்த ஒரு வாரம் கேப்பா, அடுத்த வாரம் வந்து திரும்பி 22 நாள் ஃபாஸ்டிங். எப்படியாச்சும் அந்த கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்களுக்கு அதை வாங்கி எப்படின்னா கொடுக்கணும். அந்த பிரயாசம் பண்ணணும். அதை நம்மளுக்கு ஆண்டவர் டெபாசிட் பண்ணணும். உனக்கு நான் டெபாசிட் பண்ணுறேன், காசு இப்போ பேங்க்கு நான் வச்சுக்கோங்க, டெபாசிட் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், வட்டி கொடுப்பேன். அது எனக்கு யார் போடுறாங்களோ அவங்க நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூஸ்ஃபுல்லாக நான் செய்கிறேன். அதே மாதிரி தான் பரலோகத்தின் தேவன் நம்ம மேலே டெபாசிட் பண்ணால் நம்ம அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீ யூஸ்ஃபுல்லான ஆளா அப்படின்னு ஆண்டவர் செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு பிறகு தான் வளமை கொடுப்பார், இல்லைன்னா தரமாட்டார். சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம நல்ல நலமாக நம்ம இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரை நம்மிடத்துல விளங்க பண்ணுவார். ரெண்டாவது,
டெபாசிட் பண்ணதை சொன்னல, அந்த டெபாசிட் தான். ஆண்டவர் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நம்பணும். நம்பினாதான் நம்ம கிட்ட டெபாசிட் பண்ணதுலேருந்து என்ன டெபாசிட் பண்ணுறாரோ அது வெளியே கொண்டு வருது. காசை பேங்க்லேயே போட்டு வச்சுன்னு இருந்தால் பிரயோஜனம் இருக்கா? அது தேவையாக இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், பேங்க்லேருந்து காசை எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட டெபாசிட் பண்ணிட்டாரு, தேவையாக இருக்கிற நேரத்தில் அது என்ன பண்ணணும், வெளியில் காட்டணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம. சரியா? அப்படி நம்ம பண்ணும் போதும் நம்மளை எதுக்காக அவர் உருவாக்குனாரு, நம்மளை எதுக்காக அவர் முன்குறித்தாரு, அந்த காரியத்தின் அந்த பொருள் என்ன ஆகிடும், விளங்கிடும். இதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருக்காரு, இதுக்காக தான் தாயின் கருவிலே என்னை முன்குறித்தாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பகிரங்கமாக நம்ம சாட்சி கொடுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 86 எங்கள் அம்மா கல்யாணம் ஆச்சு. அதாவது செப்டம்பர் மாதம் கல்யாணம் ஆச்சு. 87 எங்கள் அம்மா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அந்த 86 87 கரெக்டாக ஒரு ஏப்ரல் மாதமோ என்னவோ இருக்குமா, போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுமே ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அது அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இதை யோசிப்பேன், அப்போ நான் வரணுன்றதுக்காக ஒரு உயிரை எடுத்தார் ஆண்டவர். நம்ம தானே, ஏன்னா நம்மளுக்குள்ள ஆண்டவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு, அதை காட்டணும். ஒரு வேளை எங்கள் அம்மா கிட்ட இருந்த அந்த ஃபஸ்ட்டு பேபி உருவாயிருந்தா நான் வந்துருக்கவே முடியாது. ஆண்டவருடைய சித்தம். சரியா? இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நம்மளை வச்சு ஆண்டவர் ஒன்று ஒன்றா செய்யும் போதுனா நம்மளை எதுக்காக உருவாக்குனாரு, அந்த டெஸ்டினேஷன் எங்கே போய் நம்ம சேர போகிறோம் அது எல்லாம் நமக்கு தெரியும். அந்த வசனம் தான் சங்கீதம் 139 16வது வசனம். என் கருவை கண்கள் கண்டது. அந்த வசனம் தான். என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ என் கருவை உடைய கண்கள் கண்டது. அன்னைக்கு அவர் அந்த கருவை ஆண்டவர் பார்க்கலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். என்னை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும், எப்படி நம்ம பிறந்தோம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எதுக்காக நம்மளை உருவாக்குனாரு அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இயேசுப்பா என்னை உருவாக்குனீங்க, நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரியா? அடுத்தது, உங்கள் பேக்கெட்டில் என்ன இருக்குது, ஆண்டவர் உங்கள் பேக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே தேவையோடு ஜனங்க வராங்க, உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே அவங்க வருவாங்க. அப்போ உங்கள் பேக்கெட்டில் ஏதாவது சாக்லேட் எதனா இருந்துச்சுன்னா அதை எடுத்து என்ன பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், அது சந்தோஷப்படும். அதே மாதிரி தான் உங்கள் பேக்கெட்டில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கா, அதை எடுத்து தேவையாக இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும். அப்போ தான் நல்ல நிலமாக நம்ம இருக்க முடியும். சரியா? அதான் செக் பண்ணிக்கணும். உங்கள் பேக்கெட்டில் என்ன இருக்குது, உடனே காசு இருக்குது சொல்லிடாதீங்க, பேக்கெட்டே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. என் பேக்கெட்டில் என்ன இருக்குது, ஆண்டவருடைய வல்லமை இருக்கா, அதை நம்ம என்ன பண்ணணும், காட்டணும். சரியா? அடுத்தது, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அடுத்து பண்ணிட்டு போகிறேன். சரியா? நல்லா கூர்ந்து கவனிங்க, ஆண்டவங்களோட பேசுவேன். இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது, உங்கள் வாழ்க்கையை யார் கைட் பண்ணுறா, உங்களை யார் வழி நடத்துகிறா? எல்லா நேரத்துலையும் உங்களை வழி நடத்துறது ஆண்டவர் தானா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம வழி பிசகி போவே முடியாது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாக இருக்கும். வழி தவறாக இருந்துச்சுன்னா நண்பர்களே சத்துருக்களாக மாறிடுவாங்க. சரியா? உன் வழியை சீர்தூக்கிப்பார் அப்படின்னு சொல்வார். நீ எந்த வழியில் போகிற அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு வாட்டி இசப்பா உங்கள் சித்தை இருந்தால் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, உங்கள் சித்தை இல்லைன்னா கூட்டிகிட்டு போகாதீங்க, சித்தை இருந்தால் வசனத்தை கொடுங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போகாதீங்க. இப்படியே நம்ம ஜெபிக்கணும். அவர் சித்தத்தோடு தான் நம்ம போகணும். அப்போ தான் ஆண்டவர் அதை தெரிய செய்யும். சரியா? அப்போ இந்த இடத்துல நம்மளை நடத்துறது யார், நம்மளை ஆவியானவர் தான் நடத்துனாருன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். சரியா? நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் தான் நம்ம நடத்தணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய சித்தம் என்னுடைய சுயம் வெளியில் வரவே கூடாது. எல்லாவற்றிலும் உங்களுக்குள்ள நான் சரண்டர் பண்ணுறேன், நீங்கள் தான் என்ன பண்ணணும், என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து இங்கே வசனம் பாருங்க, ஆகாய 2வது அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. பேசமல் 1090. நீங்கள் எகிப்து
எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள நிலை கொண்டு இருக்கணும். சரியா? இப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சரியா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தண்ணினால நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆவியானவர் நம்மளை ஞானஸ்தானம் பண்ணியிருக்காரா? இல்லைல்ல. அந்த அனுபவம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த அனுபவம் வரும். சரியா? அதுதான் அக்கினி அபிஷேகம். தண்ணினால நம்ம அபிஷேகம் எடுத்துட்டோம். ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். இவ்வளோ நாள் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவியின் முதிர்ச்சி நிலைமை வரும்போதும் ஆவியானவர் நமக்குள்ள வரக்கூடாது, ஆவியானவருக்குள்ள நம்ம போறதுக்குள்ள. நம்ம அவருக்குள்ள போனா என்னென்ன நடக்குமோ எல்லாத்தையும் ஆனவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும், எல்லாத்துக்கும் உஷாராயிரு அப்படின்னு வார்த்தைனால எல்லாமே சொல்லி தருவோம். அந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம போகணும். சரியா? அப்போ வெறும் தண்ணினால மட்டும் அபிஷேகம் கிடையாது, அக்கினினால அபிஷேகம், ஆவியானவனால அபிஷேகம், ஆவியானவனால ஞானஸ்தானம் நமக்கு வேணும். சரியா? அதுதான் அந்த அனாயிட்டிங்கோடைய நோக்கம். என்னன்னா அவருக்காக நம்ம சேவை செய்யணும். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துருப்பாங்க. ஆவியானவனால ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகம் எதுக்கு? அவருக்காக நம்ம வேலை செய்யணும், அவருக்கு நம்ம சேவை செய்யணும். அதுக்காக தான் அந்த அபிஷேகம். சரியா? அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படின்னா, கொஞ்சம் மாத்திரை எக்ஸ்ட்ரா டோஸ் போட்டால் எப்படி இருக்கும்? கிருகிருன்னு இருக்கும்ல, அதுதான் எக்ஸ்ட்ரா டோஸ். அந்த அக்கினி அபிஷேகம் தான் எக்ஸ்ட்ரா டோஸ். அந்த எக்ஸ்ட்ரா டோஸோடு இருந்தோன்னா ஒரு கேர்லேயே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கேர் தான் ஆவியானவருடைய அபிஷேகம். உலகத்துக்குள்ளே போகவே மாட்டோம், உலகத்துடைய வாசனை நமக்குள்ளே வரவே வராது. எல்லாத்தையும் நம்ம விலகி ஆண்டவரோட தான் நம்ம இருப்போம். நம்ம வீட்டில் தான் இருப்போம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, அவ்வளோதான் போதும். அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தால் போதும். இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, யார் என்ன சொல்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க, அதில் நம்ம சிந்தனை போயிடுச்சுன்னா ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. பல விதமான சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்துட்டு ஆண்டவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தில் கேட்கவே முடியாது. யோபு கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய காற்றுனால பேசினார். சரியா? அந்த எலியா என்ன பண்ணுறாரு? சூரிய செடிக்குள்ளே போகும்போதும் மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த சத்தம் நம்ம கேட்கணும். அந்த சத்தத்தை நம்ம ஒரு வாட்டி நம்ம கேட்டு அனுபவப்பட்டுட்டோம்னா ஆண்டவர் விட்டு தூரம் போகவே மாட்டோம். திரும்பி எப்போ என்னோட பேசுவீங்க அப்படின்னு நம்ம காத்திருந்து உட்காந்துட்டு அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். சரியா? யார் வேணாலும் சுகம் கொடுக்கலாம் ஆண்டவர்கிட்ட. இப்போ நான் கேசப்பா எனக்கு ஒரு வளமை வேணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் நம்மளை முதல்ல நம்பினா அதை நம்ம கொடுத்துருவார். கொடுத்தோன்னும் அதிக அபிஷேகம் பெற்றவர்களும் இருப்பாங்க, கம்மியான அபிஷேகம் பெற்றவர்களும் இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கும். ஓகே, இவங்க யாருன்னா கம்மியாக அபிஷேகம் பெற்றவங்க. ஆனால் அதிகமான அபிஷேகம் பெற்றவங்க அவங்க நடந்து போகும்போதும் அவங்க நிழலை பெற்று என்ன பண்ணுவாங்க? சுகம் அடைஞ்சிருவாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் பேதுருவோ யோவானோ. நிழலப்பட்டவங்க என்ன ஆயிடுச்சு? சுகம் கிடைச்சிது. கச்சைகளையும் உருமால்களையும் கட்சி மேலே போட்டிருந்த ஷாலு அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு? சுகம் கிடைச்சிது. அப்படிப்பட்டவர்களை நம்ம மாறணும். அதுதான் அதிக அபிஷேகம் அனாயிட்டிங் பெற்றவங்க அவங்க தான். அப்படிப்பட்டவங்களா நம்ம மாறணும். சரியா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஏன் இந்த காரியம்லாம் என்கிட்ட நடப்பதில்ல, என் மூலமா ஏன் நடக்கலை அப்படின்ற இப்போ இவ்வளோ நம்ம கேட்டோம்ல. நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய அற்புதத்தை செஞ்சுருக்காங்க. அமெரிக்கா தேசத்தில் பேர் பில்லிகிரமா அவர் தான் நினைக்கிறேன். 15 நிமிஷம் மட்டும்தான் மெசேஜ் எடுப்பாராம். 15 நிமிஷம் மட்டும்தான் மெசேஜ் தான் எடுப்பாராம். ஜபிக்கிறது அதெல்லாம் இல்லையா. ஆனால் எடுக்கிற அந்த மெசேஜில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மணந்துருக்காங்க. சரியா? அப்போ அவங்களெல்லாம் வச்சு செஞ்ச ஆண்டவர் ஏன் நம்மளை வச்சு செய்ய மாட்டாரா? செய்ய முடியும்.
ஆனால் ஒரு சிலவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் நம்பி வல்லமையெல்லாம் கொடுத்துட்ட பிறகு இவங்க மூலயமா நிறைய அற்புதங்களை ஆண்டவர் வச்சு செஞ்சோன்னே நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அப்படி மாறிட்டாங்க. யார்கிட்ட நிறைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறாரோ அவங்களுடைய போராட்டம் பிசாசு பயங்கரமாக போராடுவாங்க. அவங்கள ஆண்டுக்குள்ள வரவிடாத அளவுக்கு, ஆண்டுக்காக எழும்பி நிற்கக்கூடாத அளவுக்கு அவன் அவ்வளோ போராட்டத்தை கொடுப்பான். சாதாரண விடமாட்டான், இச்சையை கொடுப்பான். இச்சைனாவே தான் அவன் கொடுக்குறதே அதுதான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஊழியம் போது இவனை எப்படின்னா கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி கரெக்டாக என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல வழியை மாற்றி போகிறதுக்காக ஏதோ ஒரு தவறான ஒரு வழியை என்ன பண்ணிடுவான், பிசாசு காட்டிடுவான். இதுதான் கரெக்டான வழி நம்ம நினச்சிட்டு போகணும். நம்ம நிற்கணும். நம்ம இச்சைகளை எங்கே அடப்போம் அப்படின்னா உபவாசத்தினால தான் எல்லா இச்சையும் அடக்க முடியும். எல்லா இச்சையும் நடக்க முடியும். நீங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறேன். அடிக்கடி கணவன் மனைவியாக சேர்ந்து நம்ம வாழ்கிறாங்கள வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சேர்ந்து அவ்வளோவா வாழக்கூடாது. அடுத்தவங்களை மாதிரி இருக்கக்கூடாது. கட்டுப்பாடோடு வாழணும். அதுதான் வாழ்க்கை. நான் எல்லாரும் போல நான் டெய்லியும் நானும் என் கணவனும் நாங்கள் சேர்ந்து தான் வாழ்வோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அப்போ அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாமே சாப்பிட்றது இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். போடுற ட்ரெஸ்ஸு இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போகணும், இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாமே இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? உபவாசத்தினால தான் முடியும். உபவாசம் எடுக்க நம்ம அவயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அந்த இடத்துல ஆவி மேலே வரும், சரீரம் கீழே போகும். ஆவி மேலே வந்துச்சுன்னா ஆவியும் ஆத்மாவும் ஒன்றா சேர்ந்துடும். ஆவி எப்போவுமே ஆண்டவரோட கனெக்டாகவே இருக்கும். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கும். அது என்ன சொல்லுதோ அது ஆத்மா கேட்கும். ஆத்மா என்ன சொல்லுதோ சரீரம் என்ன பண்ணும், அதை செய்யும். அதுவும் ஆவி நம்ம பலன் இல்லாமல் விட்டுட்டு உலகத்தின் படி நம்ம இருந்தோம்னா உலகம் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அது என்ன சொல்லுதோ சரீரத்தின் நடவடிக்கைகளை அதை வச்சு தான் செய்யணும். இவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம யாரோட எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. லேவியராகமத்தை எடுத்து நம்ம படிக்கவே மாட்டோம். ஏன்னா போர் அடிக்கும். நம்மவா அது அவ்வளோ படிக்கவே மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் லேவியராகமத்தை எடுக்கவே மாட்டாங்க. அது எடுத்து படிக்கணும். அதில் எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எல்லாமே ஆண்டு சொல்லித்தருங்க. அதை நம்ம படிக்கணும். எழுப்புதல் தேசத்தில் எப்போ வந்ததுன்னா இந்தியா தேசத்தில் 2011 தான் எழுப்புதல் நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்தது. கடைசி கால எழுப்புதல் இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தான் புறப்படும். அந்த எழுப்புதலில் நம்ம இருக்கணும். இப்போ இந்த பெரிய பாளையத்தில் இந்த ஒரு சபை இருக்குது. பெரிய பாளையத்திலேயே மொத்தமாக எடுத்துக்கோங்க. இந்த சபை இருக்குன்னா இந்த சபையிலேருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அடுக்கி இடுக்கி ஒடுக்கி அப்படி மாறணும். எது மேலேயும் ஆசைப்படக்கூடாது. காசு பொருள் எது மேலேயும் எல்லாத்து மேலேயும் நம்ம எல்லா ஆசையும் விட்டுருணும். அந்த அளவுக்கு ஆண்டுகிட்ட நெருங்கணும். அப்படி நெருங்கினாதான் எழுப்புதல முன்னணையில் போகிற கடாக்கள் போல நம்ம எழுதணும். இல்லைன்னா எழுப்புதல நம்ம வரவே மாட்டோம். சரியா? ஒவ்வொரு எழுப்புதல் நடக்கும்போதும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். இது கடைசி கால எழுப்புதல். ஃபஸ்ட்டு இந்த எழுப்புதல் எங்கே வந்ததுன்னா மோசேயின் காலத்திலே ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. அப்போ அவர் எழுப்புதல் எகிப்து தேசத்துலேருந்து எழுப்பி என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேலுக்குள்ள கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்போ ஒரு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தாரு. நீ இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதால் தான் நியாயப்பிரமாணம். எப்படி வேணா வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உலகத்தோடு ஒட்டி வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த நியாய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டு தான் இருக்கணும். நியாய பிரமாணம் எல்லாத்துக்குமே அடி அடிச்சு தான் சொல்லி கொடுத்துனே இருக்கும். அடி அடிச்சு சொல்லி கொடுத்துனே இருக்கும் போதுன்னா ஜனங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஆனால் ஜனங்களையும் ஆண்டுக்குள்ளே நடத்தணும்னா இயேசு கிறிஸ்து வந்தார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி அன்பாக சொல்லி கொடுத்தார். உனக்கு ஒரு இப்போ நீ இந்த தப்பு செஞ்சால் உனக்கு உடனே அடிக்கணும், கல்லெறிஞ்சி அடிக்கணும். அதுதான் நியாய பிரமாணத்துடைய சட்டம். அந்த கல்லெறியதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிடுறேன். கல்லறிய ஜனங்க வராங்கன்னா நடுவில் ஏசப்பா வந்து நிற்கிறார்.
நின்றுட்டு உன் மேலே கல்லறியாமல் அவர் மேலே கல்லறிதல் வாங்கிட்டு நீ வந்து மன்னிப்பு பெற்றவர்களா நீ மாறிடு அப்படின்றத தான் ஆண்டவர் செஞ்சுட்டார் நமக்காக. சரியா? ஏன் நடுவில் நம்மளை வச்சு ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாரு? அந்த வரங்கள், ஆண்டவருடைய வரங்கள் மாறாதவைகள், அது மாறாது. அதாவது ரிவோக்கபிள்னா மாற்ற முடியாது. நம்மளுக்கு ஒருத்தவங்க ஆண்டவருடைய வல்லமையை கொடுத்துட்டாரு, அவருடைய வரங்களை கொடுத்துட்டாருன்னா அவர் நமக்கு இருந்து வாங்க மாட்டார். முன்னொரு காலத்தில் அவங்க பிரகாசமாக பயங்கரமாக ஷைனிங்காக இருப்பாங்க. வரங்களை வாங்கின புதுசில் செம்மையாக சூப்பராக ஷைனாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பட்டு 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 நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேலே எரிகிற அந்த வெளிச்சம் மங்கி போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உலகத்தின் காரியத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? செவி சாய்ச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, முன்ன 10 சொன்னாங்கன்னா 10மே நடக்கும். இப்போ 10 சொன்னாங்கன்னா 2 தான் நடக்கும், 8 நடக்காது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வரங்களை ரிட்டர்ன் வாங்க மாட்டார், அவர் அப்படிதான். சரியா? ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், இருந்துக்கணும். இப்போ ஆண்டவருடைய வல்லமை வேணும் அப்படின்றவங்க காசு கொடுக்கணும். ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? காசு கொடுத்து தானே வாங்கணும். அப்போ உனக்கு வல்லமை வேணும்னு கேட்குறல்ல, அதுக்குரிய கிரயத்தை கொடுன்னு கேட்பார் ஆண்டவர். என்ன கிரயம்? உபவாசிக்கணும், செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், எல்லாவற்றிலையும் கட்டுப்பாடோடு வாழணும். இதனால் இந்த உலகத்துக்கு செவி செய்யக்கூடாது, பாவத்துக்கு போகக்கூடாது, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது ஆண்டரை விட்டு விலகி போகிற காரியம் என்ன இருந்தாலும் தூக்கி போட ஆரம்பிச்சோம். இந்த ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கும் நடுவில் அது வருதா, அது எனக்கு வேணாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எனக்கு வேணாம். காசுனால உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வருதா, அது எனக்கு வேணாம். மற்றவங்களோட பேசுறதுனால நான் கரைப்படுறேன்னா அது எனக்கு வேணாம். எல்லாத்தையும் வானம் நம்ம விட்டுட்டு அந்த கிரயத்தை நம்ம செலுத்தும் போதும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை நமக்குள்ள டெபாசிட் பண்ணுவார். சரியா? அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், மாறணும். இப்போ நான் சொன்னல இது மாதிரி அந்த சாதாரண ஞானஸ்தானம், ஆவியானவருடைய ஞானஸ்தானம், இப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போதும் நம்மளை தொடுவார், அதில் நம்ம தெரிஞ்சிடலாம். அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசுறது நல்லது தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை தொட்டுட்ட பிறகு நம்ம அபிஷேகத்தை நிரம்பும் போதும் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய கண்ணை திறந்து காட்டுவார். ஆவிக்குரிய கண்ணை திறப்பார் ஆண்டவர். அப்போ ஒரு இடத்துல நம்ம அபிஷேகத்தை நிரம்பிக்கும் போதும் நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாருன்றத நிறைய வாட்டி உணரலாம். பக்கத்துலேயே இருப்பார், அந்த அனல் பக்கத்துலேயே இருக்கும், அதை உணரலாம். திடீர்னு ஒருத்தவங்களுடைய காலை தொடுவார், திடீர்னு பட்டயத்தை வச்சுக்கிட்டு விளாவி வருவார். அந்த ஒரு நேரத்தெல்லாம் எங்கள் பாஸ்ட் வர்ஷிப் எடுக்கும் போதும் அந்த பட்டயத்தை வச்சுட்டு பின்னாடியும் முன்னாடியும் தூதர்கள் தான் வருவாங்க. அதனால் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த ஆவிக்குரிய கண்ணை நமக்கு திறக்கணும். நம்ம உலகத்தின் காரியத்தை பார்த்தோம்னா ஆவிக்குரிய கண் திறக்கப்படாது. நான் டிவியே இந்த கண்ணில் பார்ப்பேன், நான் ஆண்டவரையும் இந்த கண்ணில் பார்ப்பேன்னா ஆண்டவர் அதை செய்ய மாட்டேன். ஆண்டவருக்காக கண்ணை பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவருக்காக நம்ம நாவை பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவருக்காக காதை பரிசுத்தப்படுத்தணும், அது சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்படி இருக்கிறவர்களாக இருந்தவங்க தான் ஆண்டவர் தொடுவார், ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணுவார். சரியா? போரடிக்குதா? போரடிக்குதா? அழைப்பு எல்லாரையும் ஆண்டவர் அழைப்பார். ஆனால் வல்லமை அது மாதிரி கிடையாது, பவர் அப்படி கிடையாது. எல்லாரையும் அழைச்சிருப்பாரு, நீ கிறிஸ்தவர்களா வா, நீ ஊழியர் செய் அப்படின்ற அழைப்பு கொடுப்பார். அதாவது அது சாதாரண அழைப்பு. ஒரு கல்யாண வீட்டில் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு அழைக்க கூப்பிட்டுருக்காரு. அழைச்சவங்க யாருமே வரல. போய் என்ன பண்ணுறாரு, ரோட்டில் இருக்கிறவங்க நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாரு, போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அழைப்பு கொடுக்கும் போதுமே வந்துடணும், இல்லைன்னா அந்த அழைப்பு யாருக்கு போயிடும், யாருக்கவங்க போயிடும். அப்போ எல்லாருமே அழைப்புக்கு வந்துடுவாங்க. ஆனால் வல்லமை அப்படி கிடையாது. வல்லமைக்கு நம்ம ஒன்று செலுத்தணும், அப்போ தான் ஆரம்பம் நம்ம வல்லமை தருவோம். சரியா? சங்கீதம் 37:4 கொடுங்க.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் என்ன பண்ணுவாரு? அருள் செய்வார். அப்போ உன் இருதயத்துக்குள்ள என்ன விருப்பம் இருக்குன்றத ஆண்டவர் பார்ப்பாரு. சரியா? லூக்கா 12வது அதிகாரம் 29லேருந்து 32 வரைக்கும் 29லேருந்து 32 வரையும். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள். நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓட ஓட ஆண்டவர் அவர் கையினாலே வாய்க்கும். அவர் கையிலேருந்து நம்மளுக்கு வரட்டும். பரலோகத்துலேருந்து எது இருந்தாலும் நமக்கு வரட்டும். பூலோகத்தில் நம்ம ஆசைப்பட்டதான் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது. என்னுடைய ஜபம் அதுதான். ஆண்டவர் விருப்பம் இல்லாத நபர்களை என் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஆண்டவர் விருப்பம் இல்லாத நபர்களோட நான் உறவாடக்கூடாது. ஆண்டவர் விருப்பம் இல்லாத எந்த வித பொருளும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் ஜபம். இது மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் சித்தம் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நடக்கும். வேணுன்றது நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு தேவையில்லாத முதல் ஆண்டவர் அதை தடுத்து இருக்கு. ஆண்டவர் சொன்னோம், உங்களுக்கு முழு உரிமை நான் கொடுக்குறேன் இசப்பா, இது எனக்கு வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அது தைரியமாக நீங்கள் எடுத்து போடுங்க. உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் மாற்றுவார். அப்படி நம்மளை நம்பும் போது தான் அவருடைய வல்லமையை நமக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்றத ஆண்டவர் தெரிஞ்சுப்பார். அப்போது பரலோக ராஜ்யத்தை கட்டுறது தான் உன்னுடைய இருதயத்தினுடைய துடிப்பாக இருக்கும் போதும் அந்த வேலையை நீ செய்ய, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர். சரியா? புரிஞ்சிச்சா? அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் போதும் நம்மளுடைய இருதய விருப்ப அவர் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். அடுத்தது நம்ம ஜெபிக்கும் போதும் நம்மளுடைய ஜபங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன் இது தருவார், நான் ஜெபம் பண்ணிட்டேன் செய்வார் அப்படின்னு இல்லாமல் நான் ஜெபம் பண்ணிட்டேன் நிச்சயமாக அதை செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். அதுதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மேகம் போன்ற ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம். அப்ப விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தை குறைபடாம நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன் இது எனக்கு செய்வார் அப்படியே மீறி நமக்கு தடையாச்சுன்னா அவருடைய நேரம் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் நிச்சயமா நமக்கு தருவார். அதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன, அது பொய் சொல்லாது தாமதியாது அப்படின்ற வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு செய்வார். சரியா? அப்ப ஜபம் பண்ணும் போதும் சுத்தம் இருதயம் உள்ளவர்களா சத்தியத்தின்படி நம்ம கேட்கும் போதும் நிச்சயமா ஆண்டவர் தருவார். என் வீடு நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் அதுக்கு பதிலாக குடும்பத்தை எடுத்து லாஸ்ட்டாக வச்சுட்டு ஆண்டவருக்கு என்ன தேவை அதுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. ஆனால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்காரு. ஒன்றே ஒன்று என்ன பண்ணுறேன்னா, உங்கள் குடும்பத்தை உங்கள் ரத்தத்தினால மூடுங்கப்பா, என் பிள்ளைங்களை ரத்தத்தினால மூடுங்க, வீட்டில் இருக்க பொருளை ரத்தத்தினால மூடுங்க, இன்றைக்கி நாங்கள் போகிறோம் எங்கள் வாகனத்தை ரத்தத்தினால மூடுங்க. அந்த ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன தேவையோ அதெல்லாம் கடைசியாக வச்சுக்கிட்டு எசப்பா இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகிறோம், இங்கே இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆகணும், இன்றைக்கி இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், வார்த்தை வெறுமையாக திரும்பக்கூடாது, உள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். தேவையோடு வருவாங்க, பிசாசு பிடியோடு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வல்லமை என்ன பண்ண அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்பாக்கணும். இப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் வீட்டை பார்த்துப்பாரு. என்னுடைய காலத்துக்கு நீ ஜெபம் பண்ணுற, உனக்காக நான் நிற்பேன் நிற்பேன். சரியா? கடைசியாக எபிரேயர் 5:7 படிங்க.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இங்க என்னன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவருடைய மரணத்திலிருந்து ரட்சிக்க ஒரு வல்லமுள்ளவர் இருக்காரு. அவரை நோக்கி அவர் என்ன பண்ணாரு? சோமனார். சரியா? நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரை நோக்கி நம்ம செலுத்தணும். அவர் வாயிலிருந்து நமக்கு கமாண்ட் கொடுக்கணும். அவர் தான் நம்மளுடைய கமாண்டர், நம்மளை ஆளுகை செய்கிறவர், நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறவர் அவராக இருக்கும். நம்ம சுய இஷ்டத்துக்கு நம்ம மனம் போக நம்ம வாழக்கூடாது. நம்மளை கமாண்ட் பண்ணோம், இந்த வழியில் போகாத, இன்னைக்கு இது செய்யாத அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் சொல்லும் போது தான் நம்ம போவோம். அவர் செய்யும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். பிதாவானவர் என்ன காட்டுறாரோ அதுதான் இயேசு கிறிஸ்து காலையில் எழுந்து எல்லாருக்கும் செய்வார். வசனம் இருக்கு, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். 5 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்ப பிதாவானவர் இன்னைக்கு ஒரு குருடனை சுகமாக்கணும்னு இன்னைக்கு காட்டினார்னா காலையில் சாண்டவரை செய்வோம். சரியா? அப்போ நம்ம இரவுல தனித்து ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டுட்டு அதை கேட்கணும். ஆண்டு நமக்கு சொல்லுவார், அதன்படி தான் நம்ம செய்யணும். இந்த அளவுக்கு நம்ம ஆண்டு கூட நெருங்கி நெருங்கி ஜீவிச்சிட்டோம்னா நம்மளை போகிற ஒரு ஆசீர்வாதமான ஆள் யாருமே கிடையாது. அதான் முதல்ல கேட்டேன், யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும். அப்போ இந்த அளவு நம்ம ஆண்டோட இருந்துட்டா நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக ஆண்டு ஆசீர்வதிப்பார். எதெல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாவற்றும் ஆண்டு பண்ணுவார், தருவார். இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 33:22 பாருங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். நம்மளுடைய ராஜா யாரு? கர்த்தர் தான். சரியா? ஒரு வீட்டில் ஒரு ராஜா ஒரு ராணி இருப்பாங்க. ராஜா என்ன சொல்கிறாரோ அது என்ன பண்ணுவாங்க, மனைவி கேட்பாங்க. ஆனால் நமக்கு ராஜா யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டு அதன்படி நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். சரியா? புரிஞ்சுதா? எனக்கு எத்தனை மெசேஜ் இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோட பேசினாரா?